சில குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் சஞ்சிதா ஷைன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சோப் மேக்கிங் பார்க்க போகிறோம். ஹோம்மேடாக சோப் பண்ணுறது பார்க்க போகிறோம். யாருக்குன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சித்திக்கு நானும் எங்கள் சித்தி தான் சோப் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இதான் சோப் பண்ணுற எல்லாமே ஐட்டம். திங்ஸ் சொல்லுவோமா? இது ஆலிவேரா ஜெல்லுங்க, பியூர் ஆலிவேரா, நேச்சுரல் ரோஸ் வாட்டர், ஹோம்மேட். விட்டமின் சி வி உங்களுக்கே தெரியுது, இந்த மாத்திரை பார்த்துருப்பீங்க. இது பாதாம் ஆயில், பச்சரிசி பயிறு, இந்த குழந்தைக்கு போடுவாங்கல்ல பயிற்ற பயிர், அந்த பயிர். இது பச்சரிசி அரிசி. 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையாது நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? பிஎஸ் தான் நான் போட போகிறேன். சோப் பேஸ் வந்து இல்லைன்ட்டு, அதனால் பிஎஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லாம் ஆல் ஸ்கின்னுக்கும் செட் ஆகுது, ஓகேவா? இது போட்டுட்ருக்கேன். இது மேக் பண்ணும்போது காமிக்கிறேன், ஓகேவா? சில குட்டீஸ் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் சித்தியும் சேர்ந்து தான் சோப் பண்ண போகிறோம். சில குட்டீஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் சோப் வந்து கட் பண்ணிடலாம். சில குட்டீஸ் பிஎஸ் ஃபஸ்ட் நாங்கள் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணலாம். சோப்பு வந்து நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சைஸுக்கு எப்படின்னா கட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக கட் பண்ணிக்கலாம், சிறுசாக வேணும்னா சிறுசாக கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிஎஸ் பார்த்தீங்களா, எல்லோ கலர். நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த பிஎஸ் வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் போட்டிருக்கா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து எல்லோ போட்டிருக்கோம். பிஎஸ் வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ், எதுவும் நல்லா இந்த இதுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஒரு 2 சோப் எடுத்துக்கோங்க, 2 சோப் மினிமம். நாங்கள் 3 சோப்பு செய்கிறதுக்காண்டி நாங்கள் 2 இது போட்டிருக்கோம். கிராம் வந்து 75 கிராம். இது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் பண்ணோம் அத்தனை சோப் எடுத்துக்கோங்க. சில குட்டீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதில் மெல்ட் ஆக்க போகிறோம். சில குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அரைச்சிட்டோம், ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோப் வந்து மெல்ட் பண்ணுறது. இதில் வந்து பச்சை பயிரும் பச்சை அரிசியும் நாங்கள் எல்லாமே அரைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோப் வந்து நாங்கள் மெல்ட் பண்ண போகிறோம். நல்லா நாங்கள் வந்து பிஎஸ் வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுடலாம். இது வந்து ஆலிவேரா ஜெல், 1 ஸ்பூன் ஆலிவேரா ஜெல், பியூர் ஆலிவேரா ஜெல். 2 ஸ்பூன் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏம்மா கொஞ்சம் கெட்டி கொடுத்துரும், வேகமாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப கெட்டி கொடுத்துரும். கொஞ்சம் ஆஃப் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி ஆச்சு. பியூர் ஆட் பண்ணுறோம்ல. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஓகே, இது ஹோம்மேட் தான். ரோஸ் வாட்டரும் 1 ஸ்பூன் போதும். ரோஸ் வாட்டர் ரொம்ப வேணாம், ஸ்கின் போட்டு. விட்டமின் ஆயில் பார்த்துக்கோங்க. விட்டமின் ஆயில் இது க்ளோவிங்காக இருக்கும். டேப்லெட் ரொம்ப விட்டமின் டேப்லெட் ஊற்றிக்காச்சு. இது வந்து எங்கே இருக்கும், ஃபேஸ் நல்லா க்ளோவிங் கொடுக்கும். விட்டமின் டேப்லெட். அப்புறம் வந்து முல்தானி மட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஆயில் ஸ்கின்னுக்கெலாம் நம்ம இதாக கண்ட்ரோல் ஆகும், பிரைட் கொடுக்கும், ஃபேஸ் நல்லா க்ளோவிங் எதுவும் கொடுக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் ஸ்பூன் இன்னும் வந்து லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கைவிட மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அதை கட்டி வராது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பயிரும் பச்சை அரிசியும், இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இருங்க, எவ்வளோ மெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நமக்கு நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா அதில் கண்ட்ரோல் ஃபுல்லாக அப்படியே இதாகணும். இது நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் ஆயில். இது தேவை கேட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நம்ம ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஏதை ஊற்றுறோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கின் வந்து வரன்னு இருக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சில பேர் குளிச்சுட்டு வந்தால் ஒரு மாதிரி இருக்குடி ஸ்கின் அப்படின்றாங்க பார்த்தியா. அதுக்கு வந்து ஊற்றுனா நல்லா ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கும். ஃபேஸ் வந்து வலுன்னு இருக்கும். பாதாம் ஆயில் சாஃப்டாக இருக்கும், எல்லாமே க்ளோவிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மோல்டு. எல்லோ கலர், க்ரீன் கலர். மோல்டு தேய்க்கும்போது எப்பவுமே ஆயில் போட்டுக்கோங்க. அதில் ஆயில் வந்து பார்த்துக்கோங்க, அதே பாதாம் ஆயில் தான்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேங்காய் ஆயில் இருந்தால் கூட ஆயில் கோகோனட் ஆயில் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாதாம் ஆயில் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சோப் ட்ரை பண்ணுறோம், அதனால் இந்த மோல்டு சூஸ் பண்ணுறோம். செகண்ட் ட்ரை பண்ணும்போது நாங்கள் நிறைய மோல்டில் வச்சு சூஸ் பண்ணுவோம். சோப் வந்து இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு, ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம சோப்பு காமிப்போம், ரிவீல் பண்ணுவோம். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து நாங்கள் டுமாரோ போடுறோம், நாளைக்கு போடுறோம். இந்த சோப் நல்லா ஆயிருக்கா இல்லை என்ன ஆயிருக்குன்ட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் செல்லக்குட்டீஸ்.